பௌர்ணமி நாட்களில் மண் விளக்கு ஏற்றி வச்சு தியானம் பண்ணும்போது 10 நிமிஷம் நின்னாச்சுன்னா நான் அந்த 10 நிமிஷம் மூச்சு விடக்கூடிய மூச்சு லாக் ஆகும். ஸோ எனக்கு விதிக்கப்பட்ட விதிகள் 10 மூச்சாக நான் நிப்பாட்டும் போது ஆயுளும் பெறுகிறோம். எந்த தெய்வத்தை நினைத்து அந்த தீபத்தை ஏற்றி நீ வழிபடுகிறாயோ அந்த தீபத்தில் அந்த தெய்வத்தினுடைய திருமேனி உருவம் தெரியும். இறைவனுக்குண்டான வழிபாடு மாத்திரமல்ல, விஞ்ஞான முறைப்படி அந்த தீபங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை மேலே போய் வானமண்டலத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய காற்றழுத்தத்தை கொண்டு வந்து நமக்கு மழையை கொண்டுரும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. அகல் விளக்கு சுற்றுதாங்க, ஆனால் நியாயப்படி சுட்ட மண்ணில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள்ல மண் பார்வதி அம்சமானது, பஞ்சத்திரி குரு அம்சமானது, எண்ணெய் சனி அம்சமானது, அதில் ஏற்றக்கூடிய தீபம் சிவன் அம்சமானது. இந்த 4 சரியாக இருந்தால் தான் கிரகங்கள் வேலை செய்யும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இன்றைய நாளில் இதை சந்தித்து பேசுவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாரத்தில் 7 கிழமைகள் இருக்குது. எந்தெந்த கிழமையில் எந்த சாமியை கும்பிடணும், எப்படி கும்பிடணும், இதை எப்படி செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம்? நீங்கள் கேட்டு நான் இங்கே பரிச்சனால எவனும் கும்பிட போகிறதில்ல, அது ஒரு பக்கம் மாறிட்டானுவோ, அவன் இஷ்டத்துக்கு கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒழுக்கமில்லா செயல் புறம் ஒழுக்கமாகிட்டோம் இல்லாமா? நம்ம ஒழுக்கமில்லா செயல் நிறைய இருக்கலாம். நம்ம அது ஒழுக்கமாக்கிட்டோமே. ஆடையில் ஒழுக்கம் இருக்கோமா? இல்லையே. கல்யாணத்தில் நான்லாம் என் பொண்டாட்டியை மண்ணோடையில் தான் பார்த்தேன். இதான் அம்மனாங்க. சரி, இப்போ என்ன குத்தலாம் நடக்கு? ஒழுக்கம் இல்லாமல் போயிடுதில்லம்மா. நான் கொஞ்சம் பேச உங்களுக்கு தப்பாக தெரியும், பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் வாரத்தில் 7 நாள் 7 நாளாக கும்பிடுன்னு கணக்கு இருக்குது. இது நான் பேசுறதுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதாவது வாழ்வியல் தத்துவத்தோட 9 கிரகங்களும் பஞ்சபூதங்களும் 7 நாட்களும் இருக்குது. சரிதானா? அந்த 7 நாட்கள் 7 முறையாக வழிபாடு பண்ணணுங்கிற விதியும் இருக்குது. ஒழுங்கான வழிபாடு பண்ணால் ஒழுங்காயிருவானும்ல. சரிதானம்மா? ஒழுங்கம் கெட்டு போச்சுலாமா? எதெல்லாம் அங்ககீனமான செயல் அது பூரா நல்லதுன்ட்டானே. சரிதானா? சார் நீங்கள் கிடையாதோ? என்னையா நீர்? அப்போ கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் நல்லதுன்னு நல்லவனை கெடுக்காமலாம். ஏன் என்ன காரணம்னா ஒழுக்கம் இல்லாத செயல். ஞாயிற்றுக்கிழமை பெருமாளை கும்பிடணும், சூரியனை கும்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை கும்பிடுதோமா? கும்பிடக்கூடிய முறைகள் இருக்கலாம். வாரத்தின் 7 நாட்கள் நீங்களாம் உண்டாக்குனீங்க, நானாக உண்டாக்குன கிடையாது. கிரகங்களுடைய தன்மையில் தான். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குள்ளது, திங்கட்கிழமை சந்திரனுக்குள்ளது, செவ்வாய்க்கிழமை முருகனுக்குள்ளது, புதன்கிழமை பெருமாளுக்குள்ளது, வியாழக்கிழமை குருமார்களுக்குள்ளது. ராகவேந்திரர், சீரடி பாபா. சரிதானே? சீரடி பாபான்னு இன்னைக்கு இன்னும் 1,00,000 கோயில், 1 கோடி கோயில் கட்டணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. வியாழக்கிழமை முதலும் வழிபாட்டில் சீரடி பாபாவுடைய கோயில் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். சரிதானா? 1 கோடி தமிழ்நாட்டில் மாத்திரம் கட்டுவாங்க. ஏன்னா அங்கே முறையான வழிபாடுகள் கொஞ்சம் இருக்குது. சரிதானா? ஸ்பெஷல் தரிசனம் கிடையாது, டோக்கனாக உள்ள ஒன்றுங்கிறது கிடையாது. ஜெய் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம். உன் பக்தி உண்மையாக இருந்து ஞானம் உண்மையாக இருந்தால் பாபா வந்து உனக்கெல்லாம் அருள்வார். இது சத்தியம். எனக்கு பாபாவுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாபாவுடைய கோயில் நிறைய நான் போய் கும்பிட்டுருக்குறோம். நிறைய கோயில்களுக்கு உண்டானது நான் கொஞ்சம் பிரசனம் பார்த்து கொடுத்துருக்குறேன். ஆனால் வியாழக்கிழமை மண்ணுக்கு வரக்கூடிய நாள். சாய்பாபா, ராகவேந்திரர் இப்படி நிறைய அருளாளர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். குரு பகவானை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
கொண்டக்கடலை மாலை குருவானுக்கு கிடையாதே, அவர் கொண்டு கொண்டக்கடலை மாலையை போட்டு கும்பிடுதியே. கேட்டால் ஜோசியர் சொன்னார் கல்யாணம் மாலை அங்கேயே. குரு அவர் யோக நிலையில் இருக்கார். யோக நிலைக்கு என்ன கொண்டு போகணும்? வில்லத்தை கொண்டு போகணும், மஞ்சள் பூவை கொண்டு போகணும். அவர் மேலேயே மாலை போடக்கூடாது, பாதத்தில் தான் போடணும். அவர் குருலா மோன தவத்தில் இருக்கார். நீங்கள் போடுறது அவயத்தில் அவரே எந்திரிச்சு வெளியே வந்துடுவார் போலுக்கு. குருப்பியோ நமகா முடிஞ்சு போச்சு. குருவை எத்தனை வாட்டி சுற்றணும் யாருக்குமே தெரியாது. 5 வாட்டி சுற்றணும். 5 வாட்டி சுற்றி தான் குருவை நமஸ்காரம் பண்ணணும். குருவை நேரம் இன்னும் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். ஆனால் குருவை கும்பிட்றது கிரகங்களோட உள்ள குருவை தான் கும்பிடணும். இப்போலாம் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது சொன்னால் நம்மளை எதுவும் தப்பாக சொல்லணும்னு பயமாக இருக்குது. அவர் தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் சிவனுக்கு சமமானவர்களாம். நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய குருவை தான் கும்பிடணும். வியாழக்கிழமை அன்னைக்கு மகாவில்லம் போடலாம், வில்லம் போடலாம். குருக்கு தேங்காய் தீபம் ஏற்றணும், அதை மறந்துடக்கூடாது. குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தீபம் ஏற்றினா தேங்காய் ஊற்றி தான் தீபம் போடணும். வீட்லேயும் கூட தேங்காய் ஊற்றி தீபம் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி போடுறது அதனுடைய சிறப்புன்னு அது வேறு. நல்ல எண்ணெய், அதுக்கு தான் நல்லெண்ணெய்னு சொல்லியிருக்காங்க. ஆயுள்காரகன் சனி பகவானுக்கு அவன் நல்லவன் தான். அவன் வேலையை கரெக்டாக பண்ணுவான். தூக்கணுன்னா தூக்கிடுவான், கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னா இருக்க வைப்பான். ஆயுள்காரகன் நீங்கள் சனியை கும்பிட தான் உங்களுக்கு ஆயுள் கூடும். சனிமான எவ்வளோக்குள்ள கும்பிடுதீங்களோ ஆயுள் கூடும். ஆனால் ஓரமாக நின்று கும்பிடணும். மற்ற கடவுளெல்லாம் கூட கொஞ்சம் எப்படியோ சனியுடைய பார்வை நம்ம மேலே படக்கூடாது. அந்த குருநாதான் நான் ஓரமாக இருக்கேன், நீங்கள் காப்பாற்றுங்க ஒன்று கும்பிட்டுக்கணும். குருபகான நேரில் இருந்து பார்த்து கும்பிடலாம். பாக்கி எல்லா தெய்வங்களும் நேரில் இருந்து கும்பிடலாம். ஆனால் என்னென்னா எதிர்மறையாக உள்ளது, அதாவது சிவனுக்கும் நந்திக்கும் உடலை ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்கள்ல, எர்த்து மெயின்ஸ், இந்த 2 சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி 2 சக்திகள் இருக்கும். அது 2 ஒன்று போல் கனெக்ட் இருந்தால் தான் நம்ம கேட்குறது நமக்கு கிடைக்கும். அதனால் அவங்க 2 பேருக்கும் உடலை போகக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதுமாதிரி பெருமாளை பார்த்தீங்கன்னா கருடாளர் இருப்பார். கருடாளருக்கும் பெருமாளுக்கும் உடலை போகக்கூடாது. இதே மாதிரி அம்பாள் கோயிலுக்கு போனால் சிங்கமகான் இருக்கும், அதுக்கு உடலை போகக்கூடாது. கேரளாவுக்கு போனால் யானை இருக்கும். ஆனால் அதுலேயும் கணக்கு வச்சுருக்காங்க. அதாவது அந்த சாமி இருக்கிற பீடம் உயரமான கொஞ்சம் தனிவாக இருக்கும். கன்னிமூலை உயர்ந்திருக்கணும், ஈசானி மூலையை தாழ்ந்திருக்கணும். இதே மாதிரி தான். அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு விளக்கங்கள் கொடுக்கணுன்னா ஒரு நாள் ஆகும். அதாவது இன்னொரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டேன். அந்த 7 நாட்களிலும் வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக வியாழக்கிழமை 5 முறை தட்சிணாமூர்த்தியை சுற்றி கும்பிடுங்க, குரு பகவானை கும்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியன் நாராயணனை கும்பிடுங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திரன் அம்சமான பெண் மகாலட்சுமியை கும்பிட்டுக்கிடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் துர்க்கையை கும்பிட்டுக்கிடுங்க. சரிதானா? புதன்கிழமை கண்ணன் பாமாருக்கு முன்னாடி சேர்ந்த கடவுளை கும்பிட்டுக்கிடுங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அப்பன் முருகனை கும்பிட்டுக்கிடுங்க, காளியை கும்பிட்டுக்கிடுங்க. சனிபவன் ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய சனிபவனை கும்பிட்டுக்கிடுங்க. ஆயுள் கதேவதை நம்ம குலதெய்வத்தை கொண்ட அச்சங்கோயில் ஆரியங்கா ஐயனார் சாமியை கும்பிட்டுக்கிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.